அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 31 நாட்கள் மே மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அவற்றை எப்படி உறுதிப்படுத்துகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மே 1ஆம் தேதியில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறார். குருவினுடைய பயிற்சி இந்த மாதத்தின் துவக்கத்தில் முதல் நாளே ஏற்படுகிறது. இந்த பயிற்சியின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குருவினுடைய இடம் மாறுதலும் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மே மாதத்தில் நிகழக்கூடிய முதல் கிரக பயிற்சி மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பல்வேறு வகையில அதிரடியான திடீர் கோடீஸ்வர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் அமர்வதன் காரணமாக கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு தருணங்கள்ல உருவாக போகிறது. அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அதீதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆயுள்காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனியினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்களை தகர்த்தெறியக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சனி சஞ்சரிக்க போகிறார். எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் போன்றவை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகிறது. மற்ற துறைகளை விட சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சுக்கிர யோகம் இந்த மாதம் முழுவதும் பெரும்பான்மையாக அதீதமான நன்மை கிடைப்பதற்கான வழியையும் வாய்ப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக வலிமையாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியிலும் பிற்பகுதியில் குரு மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து இரண்டாம் ராசியான ரிஷபராசியில் வலுவாக அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும். திட்டமிட்டதை விட அலைச்சல் இல்லாமல் மிக சிறந்த காரிய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சூரியனுக்கும் குருவிற்கும் பகை கிரகமாக சுக்கிரன் இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முதல் 7 தினங்களில் நீச்சம் பெற்றும் அதற்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக மேசராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் ரிஷபராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் 3 இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். மீனம், மேசம் மற்றும் ரிஷபம் என 3 இடங்களை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதம் பல்வேறு வகையில் திட்டமிட்டதை விட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உள்ள வில்லங்கங்கள் மற்றும் சிக்கலை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல அதிரடியான விருப்பங்களை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு. அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது.
அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தில் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய் மீன ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள், புதிய திட்டங்களுக்கு நல்ல காரிய வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் அசையா சொத்துக்கள் வாங்குவது உட்பட பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராகுவுடன் மட்டும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட எதிர்பாராத வகையில புதிய நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிரம்பி கிடைப்பதற்கான சூழல் உண்டு. மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைய போகிறது. எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் குறைகிறது. ராகு கேதுவால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். ராகு கேதுவால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் எதுவும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திரன் மிக வலுவாக 2 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். வளர்வரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல்வேறு வகையான வலிமையான வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக பெற்று தருவார். அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும்போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஜென்மத்தில் இருக்கும் போது கூட ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நிலவுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது மிக முக்கிய முடிவுகள், புதிய பணிகள் துவங்குதல் போன்றவற்றில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணமாக உள்ளது என்பதை தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பயிற்சி, ஆட்சி பலம் பெற்ற சூரியன், உச்சபலம் பெற்ற சூரியன், ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் சந்திரனின் ஆட்சி பலமும் மிகப்பெரிய அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மற்ற பணிகளில் எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3இல் இருப்பதை விட 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைவது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 4இல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மையான கிரகநிலைகள் 3, 4ஆம் இடத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. புத்திரபாக்கியம் உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஜென்மராசியில் ராசியின் அதிபதி சஞ்சரித்தாலும் கூட சுகஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் வாசம் செய்வதால் புதிய வாய்ப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வருவதால் மற்ற துறைகளை விட கலைத்துறையில் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். எனவே கலைத்துறையில் அடுக்கடுக்காக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி கணக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகருடைய மாறுதல் அதை உறுதிப்படுத்துகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் நல்ல பலனும் லாபமும் நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளின் எதிர்பார்ப்பு சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் சுப நிகழ்வுகளாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மே மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.